அண்ணா வணக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரா எல்பிபி காடுங்க. 16 அடி மண் தளத்தில் அமைஞ்சிருக்குது. பார்த்திங்கன்னாங்கன்னா காடு வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த பொழியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பொழியிலிருந்து இப்போ நம்ம வடக்கிருந்து வந்துட்டுருக்குறோம். தெற்கு திசை நோக்கி போகிறோங்க. 16 அடி மண் தடம் வந்து காடு எண்டு வரைக்கும் இருக்குது. காடு பார்த்திங்கன்னாங்கன்னா ஃபுல்லாக கரும்பு போட்டுருக்குறாங்க. காடு வந்துங்க இருக்கிற டைப்பு எல் டைப் மாதிரி வந்துடுங்க. தெற்கு வடக்கில் ஒரு ஏக்கராகவும் கிழக்கு மேற்கில் ஒரு ஏக்கராகவும் அப்படி வந்துடுது. எல்பிபி தண்ணி பாயுங்க. கிணறு போர் இருக்குது. ஆனால் காட்டுக்காரர் கிணறு போர் எதுவும் கொடுக்கல. அவங்க ஒரு 12 ஏக்கராவிலிருந்து 2 ஏக்கராவை மட்டும் பிரித்து தராரு. அதனால் கிணறு வந்து அவருக்கு வேணுங்கிறதுனால அவர் கிணறு போர் எதுவும் தரல. நாம் தான் வந்து போட்டுக்கணும். தென்னை மரம் ஒரு 8 மரம் வந்துடுங்கண்ணா. ஏரியாவில் தண்ணி ஏரியா தான், தண்ணி ஆயிரும். எல்பிபி வாய்க்காலும் பார்த்திங்கன்னாங்கன்னா அந்த காட்டிலிருந்து ஒரு 500 அடி தூரத்துலேயே எல்பிபி பெரிய வாய்க்கால், அதாவது கிளை வாய்க்கால் தாங்க போயிட்டுருக்குது. இப்போ இந்த காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னாங்கன்னா நம்ம ஈரோடு டு கோபி போகிற ரோட்டிலேருந்து கட் ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில், மறுபடியும் கட் ரோட்டிலிருந்து மண் ரோட்டில் ஒரு 16 அடி தளத்தில் இந்த காடு அமைஞ்சிருக்குது. நெல் வயலும் சேர்த்து தாங்க. இந்த நடுவால் ஒரு தென்னை மரம் இருக்குது பாருங்கண்ணா. இது வரைக்கும் தான், அதுதான் அந்த காட்டினுடைய எல்லை. இது வரைக்கும் தான் அந்த காடு. இந்த நெல் வயல் மட்டும், இதில் ஒரு 8 தென்னை மரம் மட்டும் இதுக்கு சேர்ந்துக்குங்க. தடம் வந்து இந்த காடு எண்டு முடிவு வரைக்குமே தடம் பார்த்தி கொடுத்துருவாங்க. இதில் வந்து அந்த கரும்பு போட்டுக்கிறதுக்கு அது இல்லை, இந்த நெல் போட்டுக்கிறது மட்டும்தான். இதிலிருந்து அப்படியே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேகோடுங்க. மேற்கு திசையில் கடைசி எண்டு பார்க்குறீங்க. இப்போ வந்து இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிழக்கு பார்க்குறீங்க. கிழக்கு திசை நோக்கி பார்த்துட்ருக்குறீங்க. கிழக்கு திசை வந்து எண்டு முழுசு கரும்பு போட்டிருக்குது. மறுபடியும் தெற்கு வடக்கில் கரும்பு போட்டிருக்குது. மொத்தமாக வந்து நம்மளுக்கு 16 அடி மண் தடங்க ரெக்கார்டு. தார் ரோட்டிலிருந்து ஒரு 500 அடி தூரத்துக்கு 16 அடி மண் தடத்தில் நம்ம வரணுங்கண்ணா. இப்படி ஒவ்வொரு ஏக்கராக கூட பிரித்து வாங்கிக்கலாம். ஒரு ஏக்கரா மட்டும் போதுங்க எனக்கு அப்படின்னாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க. இந்த காடு வந்து ஒரு ஏக்கரா வந்து 60 லட்ச ரூபா சொல்கிறாரு. பெருசாக குறையாதுக்குண்ணா. ஏதோ கொஞ்சம் நஞ்சு உடன்கரையமாக இருந்துச்சுன்னா குறைச்சி பேசலாங்க. இந்த காடு பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேங்க, கூப்பிடுங்க, பேசிக்கலாங்க. நம்ம சத்தி மெயின் ரோடு, அதாவது கவுந்தப்பாடிக்கு முன்னாடியே வந்து சித்தோட்டுக்கு கவுந்தப்பாடிக்கு சென்டரில் கட் ரோட்டில் சத்தி மெயின் ரோட்டில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காடு அமைஞ்சிருக்குதுங்கண்ணா. இந்த காடு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், கூப்பிடுங்கன்னா பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.